ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லில்லி டேஸ். இன்றைக்கி பிரீத்தி கேலக்ஸி கிரைண்டருடைய அன்பாக்சிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். கேலக்ஸி மாடலுக்கு 5 இயர்ஸ் மோட்டர் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க, 2 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. இந்த பிளாஸ்டிக்கு, ட்ரம்மு, கல் இது எல்லாத்துக்குமே 2 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 500 ருபீஸ் ஒர்த் ஹார்ட் பேக்ஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலி நான் ஆல்ரெடி வச்சுருந்ததும் வந்துட்டு பிரீத்தி மாடல் தான். உண்மையாலுமே 15 இயர்ஸ் சூப்பராக ஒர்க் பண்ணிச்சுங்க. மோட்டர் வந்து குட் கண்டிஷனில் இருந்துச்சு. எனக்கு என்ன ப்ராப்ளம் ஆனிச்சுன்னா, இந்த கல் வந்து அரிசி அரைக்கவே இல்லை. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன், இந்த கிரைண்டர் கல் கொத்துறவங்கள்ட்ட கொடுத்து 200 ருபீஸ் பே பண்ணி கொத்துனேன். அதுக்கப்புறமேலு போட்டு பார்த்தோம்னா மறுபடியும் அரிசி உளுந்து முழுசாக தான் இருந்துச்சு, அரைப்படவே இல்லை. ஸோ வேறு வழி இல்லாமல் நான் ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன், எக்ஸ்சேஞ்ச் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவங்க சொன்னாங்க ஒரு விஷயத்த, இந்த மாதிரி வந்து டேபிள் டாப் கிரைண்டரை வந்து நீங்கள் கொத்தக்கூடாது. அதனுடைய பிரீத்தியோட வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்களே வந்துட்டு ட்ரம்மை மட்டும் மாற்றி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலுமே இந்த விஷயம் எனக்கு தெரியாது, உங்களில் எத்தனை பேருக்கும் தெரியுன்றது தெரியல. ஸோ அதனால தான் வந்து நான் இதை வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் வாங்கினாலும் அதனுடைய வெப்சைட்டில் போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு என்ன ப்ராப்ளம் ஆகுதோ அந்த பர்டிகுலர் பார்ட்ஸை மட்டும் அவங்க ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ எப்படியோ நமக்கு புது கிரைண்டர் வாங்கணுன்னு இருந்திருக்கு, அது மாதிரி வாங்கியாச்சு. இந்த கிரைண்டருமே பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்பவே சூப்பராக ஒர்க் பண்ணுது. ஃபஸ்ட்டு டைம் போடுறப்ப கொஞ்சமாக அரிசி மட்டும் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஆஸ் யூஷுவல் எப்பொழுதும் போல் இட்லிக்கு மாவாட்டுற மாதிரி ஆட்ட வேண்டிதான். மற்றபடி இதை வாஷ் பண்ணுறது, அதாவது மோட்டரில் தண்ணி போகாமல் இருக்கிறதுக்கு நிறையவே வந்துட்டு ப்ரிகாஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரொம்பவே வந்துட்டு மோட்டரில் தண்ணி படாமல் சேஃபாக அரைச்சிடலாம். அதே மாதிரி அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூடி கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாய், தேங்க்யூ.